ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாவக்காய் தொக்கு. அதாவது பாவக்காய் வச்சு வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு தொக்கு. அதாவது சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சைடு சாதம் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிக்கு. இது வந்து பாவக்காய் வந்து 150 கிராம். அதே அளவு வெங்காயம், அதே அளவு தக்காளி எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எண்ணெய் மசாலாங்கிறது பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து வானலில் எண்ணெய் சேர்த்து ஜீரகம் போட்டு தாளிக்கணும். ஜீரகம் போட்டு தாளித்து பாவக்காய் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து பாவக்காய் பொடியாக கட் பண்ண பாவக்காய் அள்ளி போட்டு, அதுக்கப்புறம் அது பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது பொடியாக கட் பண்ண தக்காளி எல்லாமே அதில் ஒன்றாவே சேர்த்து நல்லா வணக்கணும். இது தொக்குங்கிறதுனால எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். தனித்தனியாக வணக்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு, அதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, இது 3யும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் குழம்புத்தூள். இது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் சின்ன ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும். குழம்புத்தூள் மட்டும் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடணும். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. குழம்புத்தூள் சேர்த்து நல்லா சுருளை கிண்டி கொஞ்சமாக டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். அடுப்பில் சிம்மில் வச்சு மூடியை போட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த பாவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுடணும். போட்டு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். இது நல்லா வேகட்டணும். மூடி போட்டு வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை கொஞ்சம், அதாவது நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஸ்லோவில் வெந்துட்டாவே நல்லா பாவக்காய் எல்லாமே வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு நல்லா தண்ணி சுருளை கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சைடிஷாக தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். சைடிஷ் தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. அது சுகர் உள்ளவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.